அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. பொருள் விளக்கம். ஒருவருக்கு அறச்செயல்களை செய்வதால் கிடைக்கும் நன்மையை விட மேன்மையானது வேறு எதுவும் இல்லை. அதேபோல அந்த அறச்செயலை மறப்பதால் கிடைக்கக்கூடிய தீங்கை காட்டிலும் கேடு விளைவிக்கக்கூடியது உலகில் வேறெதுவும் இல்லை. உலகின் நன்மைக்காக அறச்செயல்களை செய்ய சொல்லி நம்மளுடைய ஆன்றோர்களும் சான்றோர்களும் கூறியுள்ளார்கள். எனவே உலகின் நன்மைக்கான விளைநிலமாக காணப்படும் அறச்செயலை ஒருவர் மேற்கொண்டால் அவருக்கு உலகின் மிக மேன்மையானதும் சிறப்பானதும் புகழை தரக்கூடியதுமான நன்மைகள் பல கிட்டும். ஆனால் அந்த அறச்செயலை செய்வதை ஒருவர் மறப்பாரானால் இழி செயல்களில் ஈர்க்கப்பட்டு அவரை மக்கள் பழிக்கவும் தூற்றவும் செய்வார்கள். மேலும் வாழ்க்கையில் அளவிட முடியாத துன்பத்தை அவர் அனுபவிப்பார். அதனால் அறச்செயலை மறக்கக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கை காட்டிலும் வேற எந்த தீங்கும் இவ்வுலகில் இருக்க முடியாது என்பதை வள்ளுவப் பெருந்தகை அவர்கள் இக்குறளின் மூலம் விளக்கியுள்ளார். எனவே நாமும் வாழும் இச்சிறிய காலத்தில் அறச்செயல்கள் செய்வதை மறக்காமல் அறவழியில் நின்று நிரந்தரமான பேரையும் புகழையும் பெறுவோமாக.